மியான்மரில் சிக்கி தவிக்கும் 50க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள். அரசு அசம்பந்தம், எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு. மைத்திரியிடம் தகவல் சொன்ன மர்ம நபரை தேடும் குற்றப்புலனாய்வு பிரிவு. அரசாங்க நியமனமின்றி அவதியுறும் சுதேச மருத்துவ பட்டதாரிகள், சாணக்கியன் தெரிவிப்பு. அனுரகுமாரவிடம் சிக்கிய ஊழல் கோப்புகள், கலக்கத்தில் அரசியல்வாதிகள். சுமந்திரனின் கருத்தால் உருவானது குழப்பம், தமக்கு தெரியாது என ஸ்ரீதரன் மாவை தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் நீதி கட்டமைப்பால் விசாரணைகளை முன்னெடுக்க முடியாது, நீதி அமைச்சர் தெரிவிப்பு. மியான்மரில் சைபர் குற்ற வலயத்தில் சிக்குண்டுள்ள இளைஞர்களை மீட்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி கோரிக்கை முன்வைத்துள்ளது. இதேவேளை அரசாங்கம் இந்த விடயத்தில் அசமந்த போக்குடன் செயற்படுவதாக எதிர்க்கட்சியின் பிரதம கொரோடா லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். 50க்கும் மேற்பட்ட இலங்கை இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கு சென்று மியான்மரில் சைபர் குற்ற வலயத்தில் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இடம்பெற்று சுமார் 4 மாத காலம் கடந்துள்ளது. இலங்கையர்கள் அங்கு எதிர்கொண்டுள்ள இன்னல்கள் தொடர்பில் நாளாந்தம் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. இணைய குற்ற செயல்களுக்கு அவர்கள் அங்கு பலவந்தமாக உள்வாங்கப்பட்டுள்ளனர். எனவே அரசாங்கம் இந்த விடயத்தில் தலையீடு செய்து அவர்களை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த விடயத்தில் அரசாங்கம் அசமந்த போக்குடன் செயற்படுவதாகவே தெரிகின்றது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட 7 நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கான விசா கட்டணமின்றி நாட்டுக்குள் நுழைய அனுமதிக்கும் முன்னோடி திட்டம் 2024 ஏப்ரல் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த முன்னோடி திட்டத்தின் இறுதி முடிவு அடுத்த சில வாரங்களில் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபரில் இந்தியா, சீனா, ரஷ்யா, மலேசியா, ஜப்பான், இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு 2024 மார்ச் 31 வரை விசா கட்டணம் இல்லாமல் நுழைவதற்கான முன்னோடி திட்டத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் தாக்குதலை நடத்தியது யார் என்ற தகவலை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் கூறிய அந்த மர்ம நபரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் இப்போது தேடத் தொடங்கியுள்ளனர். வெளிநாட்டு தூதரகம் ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது இந்த தகவலை அவர் கூறினார் என மைத்திரி குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் கூறினார். இதனை அடுத்து அப்போது அந்த நிகழ்வு இடம்பெற்ற இடத்தின் சிசிடிவி காணொலிகளை அவர்கள் சேகரித்துள்ளனர். இதேவேளை நல்லாட்சி அரசு சீனாவுடன் நெருங்கி செயற்பட்டது. அதன் காரணமாக கோபமடைந்த நாடே இந்த தாக்குதலை நடாத்தியது என அந்த நபர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபாலவிடம் சொன்னதாக அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் தெரிவித்துள்ளார். இந்த வாக்குமூலத்தை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சட்டமாதிபரிடம் ஒப்படைக்க உள்ளனர். அவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட பின்னர் சட்டமாதிபரின் ஊடாக அது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இலங்கையில் சுதேச மருத்துவ பீடத்தில் பட்டம் பெற்றவர்கள் நாடளாவிய ரீதியில் சுமார் 1650 பட்டதாரிகள் அரசாங்க நியமனமின்றியும் எதிர்காலம் இல்லாமலும் அவர்கள் அன்றாடம் பல பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில், சுதேச மருத்துவத்துறையானது ஆயுர்வேதம், சித்தா மற்றும் யுனானி ஆகிய 3 துறைகளை உள்ளடக்கியது. சித்த மருத்துவ பாடத்திட்டத்தில் 5 ஆண்டுகள் இளங்கலை கல்வியும் அதன் பின்னர் 1 ஆண்டில் இன்டர்ன்ஷிப்பும் உள்ளது. எவ்வாறாயினும் உண்மையில் முடிவடையும் நேரத்தில் 7 தொடக்கம் 8 ஆண்டுகள் வரை நீடித்து செல்கிறது. இவர்களது அறிவு, திறமை மற்றும் சேவைகள் நாட்டுக்கு பயன்படாமல் வீணடிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் பல ஆயுர்வேத மருத்துவமனைகள் மருத்துவர்கள் பற்றாக்குறையுடன் இயங்கி வருகின்றன. மேலும் பொதுமக்களுக்கு தரமான சேவைகள் வழங்க முடியவில்லை. இது தவிர பொதுமக்கள் பல தங்களை ஆயுர்வேத மற்றும் சித்த மருத்துவர்கள் என்று கூறிக்கொள்ளும் போலி நபர்களை அணுகி வருகின்றனர். இதன் விளைவாக அவர்கள் கடுமையான உடல்நல சிக்கல்களுக்கு ஆளாகின்றனர். மேலும் இது நமது பாரம்பரிய சுதேச மருத்துவத்துக்கு கெட்ட பெயரை கொண்டு வருகின்றது. மூலிகை தோட்டம் மற்றும் மருத்துவம் தயாரித்தல் ஆகிய துறைகளில் இவர்களிடமுள்ள பயிற்சி மற்றும் அறிவு மற்றும் இவற்றோடு சம்பந்தப்பட்ட திறன்கள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை மற்றும் நாட்டில் பயன்படுத்தப்படும் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகளுக்கு இத்துறையை மேம்படுத்துவதன் மூலம் தீர்வு காண முடியும். இந்த பட்டதாரிகள் ஒரு சிறிய சதவீதத்தினர் மட்டுமே அரசாங்கத்தால் நியமனம் பெறுகின்றனர். யாராவது பணியில் இருந்து ஓய்வு பெற்றால் மட்டுமே மற்றவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்றால் இவர்களில் பெரும்பாலானோர் எப்போதும் இந்த துறையில் வேலையில்லாமல் இருப்பார்கள். இந்த வகையில் கிழக்கு மாகாணத்தில் 50க்கும் மேற்பட்ட சித்த பட்டதாரிகள் கடந்த பல வருடங்களாக நிரந்தர வேலைகள் கிடைக்காமல் உள்ளார்கள் என குறிப்பிட்டுள்ளார். பாரியளவிலான மோசடி மற்றும் ஊழல் தொடர்பான தகவல்கள் அடங்கிய பல புதிய கோப்புகள் தமக்கு கிடைத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி ரணில் முதல் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரை மோசடி மற்றும் ஊழல் கோப்புகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் இந்த கோப்புகள் தம்மிடம் கிடைத்தமை தொடர்பில் அதிர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மோசடி மற்றும் ஊழல் மற்றும் பெரிய அளவிலான ஊழல்கள் தொடர்பான கோப்புகள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் அரசின் கீழ் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் வீழ்ச்சியடைந்தாலும் நாடு சீர்குலைவதற்கு அனுமதிக்க முடியாது என்பதாலேயே 69 லட்சம் மக்களின் ஆணை இருந்தும் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தோட்டாக்கள் ஆயுதங்களால் போராட்டத்தை ஒடுக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் புதிய தேசிய அமைப்பாளரும் அம்பாந்தோட்டை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நடவடிக்கைகள் முன்னெடுக்கும் வகையில் கடந்த 30ஆம் தேதி தங்காலை நகரில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டுரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒரு அரசாங்கம் கவிழ்ந்தால் அதனை மீட்டு விடலாம், ஆனால் ஆட்சி கவிழ்ந்தால் அதிலிருந்து மீள்வது மிக கடினம். அதனால் தான் கோட்டபய ராஜபக்ச போராட்டத்தை ஆயுதங்களால் அடக்கவில்லை. துரதிருஷ்டவசமாக 2015க்கு பிறகு நியமிக்கப்பட்ட பல அரசாங்கங்கள் நாட்டின் வளர்ச்சி இலக்குகளை அடைய தவறிவிட்டன. பின்னர் மீண்டும் கோட்டபய ராஜபக்ச தலைமையில் அரசாங்கத்தை ஆரம்பித்தோம், ஆனால் அது பல்வேறு சதிகாரங்களால் அளிக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த வருடத்தின் இறுதி காலாண்டில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படும் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி தென்னிலங்கை கட்சிகளின் வியூகங்கள் ஆரம்பித்துள்ள நிலையில் இந்த வாரம் ஜேபிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் முக்கிய சந்திப்புகளை நடாத்த திட்டமிட்டுள்ளது. இந்த பின்னணியில் தமிழரசு கட்சிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில் ஒரு சந்திப்பு இடம்பெற உள்ளதாக கூறப்படுகின்ற போதிலும் இவ்வாறான சந்திப்பு இடம்பெறுவது குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவும் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட சிவஞானம் சுரிதரனும் தெரிவித்துள்ளனர். இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான சந்திப்பு அடுத்த வாரம் இடம்பெற உள்ளதாக சுமந்திரனால் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இவ்விடயம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கொழும்பில் உள்ளதாகவும் அவருடன் தாம் கலந்துரையாடல்களை நடாத்தவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே தேசிய மக்கள் சக்தியுடனான கலந்துரையாடல்கள் தொடர்பாக மேலதிக விவரங்கள் தமக்கு தெரியாது என இவர்கள் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் 19ஆம் தேதி தியாக தீபம் அன்னை பூபதியின் 36வது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படவுள்ள நிலையில் நேற்று சிரமதான பணிகள் நடைபெற்றன. மட்டக்களப்பு நாவலடியில் அமைக்கப்பட்டுள்ள அவரின் நினைவு இல்லத்தில் இந்த சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த சிரமதான பணியில் மட்டக்களப்பு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம், கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கடந்த 1988ஆம் ஆண்டு இந்திய இராணுவத்தினரை வெளியேறுமாறு கோரி 8 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அன்னை பூபதியம்மா மற்றும் மாமாங்கேஸ்வர ஆலய முன்றலில் மார்ச் 19ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த நிலையில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி உயிர் நீத்தார். தியாக தீபம் அன்னை பூபதியம்மா உண்ணாவிரதம் ஆரம்பித்த திகதியான மார்ச் 19ஆம் தேதி தொடக்கம் ஏப்ரல் 19ஆம் தேதி வரை அன்னை பூபதி மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் அன்னை பூபதியின் 36வது ஆண்டு எதிர்வரும் 19ஆம் தேதி நினைவு கூறப்படவுள்ள நிலையில் இதனை முன்னிட்டு சிரமதான பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. வடக்கு மாகாணத்தில் உள்ள மாணவர்களது கண் சுகாதாரம் தொடர்பில் ஆராய்வதற்கான வேலை திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதற்கமைய கண் சுகாதாரம் தொடர்பில் ஆசிரியர்களை பயிற்றுவிக்கும் செயற்பாடுகளை வலய கல்வி பணிமனை ஊடாக இன்று முதல் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த செயற்பாட்டின் ஆரம்ப நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு பின்னர் ஏனைய மாவட்டங்களில் செயற்படுத்தப்பட உள்ளது. ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சிகள் ஊடாக பாடசாலைகளில் மாணவர்களின் பார்வைத்திறன் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை பெற்றுக் கொள்ளப்பட்டதன் பின்னர் உரிய மாணவர்கள் பார்வை தொடர்பாக சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். இவர்களில் தேவைப்படும் மாணவர்களுக்கு மூக்கு கண்ணாடிகளும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க நீதி கட்டமைப்புக்கு முடியாது. போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பித்தால் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். குண்டு தாக்குதல் சம்பவத்தில் நானும் பாதிக்கப்பட்டுள்ளேன், ஆகையால் நீதியை கோருகிறேன் என நீதி சிறைச்சாலை அலுவலர்கள் மற்றும் அரசியலமைப்பு அமைச்சர் விஜிதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் பேசப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அளவில் நீதியமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு ISIS அமைப்பில் ஒரு சில இளைஞர்கள் பயிற்சி பெற்றுள்ளார்கள். நாட்டில் இரத்த வெள்ளம் ஓடும் செயற்பாடுகளில் ஈடுபட இவர்கள் எத்தனைத்துள்ளார்கள். ஆகவே இவ்விடயம் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டேன். அடிப்படைவாத செயற்பாடுகள் தொடர்பில் நான் குறிப்பிட்ட கருத்துக்கு எதிராக மத அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளர் உட்பட உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். விஜிதாச ராஜபக்ச பொய்க்காரர், இனவாதி என்று என்னை கடுமையாக விமர்சித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அமைச்சு பதவியில் இருந்து நான் நீக்கப்பட்டேன்.
நான் குறிப்பிட்டதை போன்றே குண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டது. குண்டு தாக்குதல் சம்பவம் பின்னர் அப்போதைய அரசாங்கத்தின் முக்கிய தரப்பினர் அலரி மாளிகையில் ஊடக சந்திப்பை நடாத்தி நடந்துவிட்டது, நாங்கள் என்ன செய்வது என குறிப்பிட்டார்கள். வைத்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் நான் சாட்சியம் அளித்தேன். ஆணைக்குழுவுக்கு குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பில் எனக்கு எதிராக இரு தரப்பில் இருந்து நஷ்டஈடு கோரி கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. வழக்கு தாக்கல் செய்யுமாறு நான் சவால் விடுத்தேன். ஆனால் இதுவரை எவரும் எனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யவில்லை. குண்டு தாக்குதல் சம்பவத்தால் நானும் பாதிக்கப்பட்டுள்ளேன். இந்த சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபருக்கோ நீதியமைச்சுக்கோ நீதிமன்றத்துக்கோ விசாரணைகளை முன்னெடுக்க முடியாது. போலீஸ் உட்பட விசாரணை தரப்பினர் விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பித்தால் சட்டமா அதிபர் திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்யும். அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படலாம் என தெரிவித்துள்ளார்.